Decode the world unfiltered. டொனால்ட் ட்ரம்ப்பை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் வந்திருக்கு, இன்னொரு நிகழ்வு சமீபத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் டீகோட் பண்ண இருக்கிறோம். பிரிட்டனுக்கு போயிட்டு பிரதமர் மோடி எனக்கு நல்ல நண்பர், இந்தியா அமெரிக்காவுடைய நட்பு நாடு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா ட்ரம்ப். அடுத்த நொடியே இந்தியா முதுகில் குத்தி இருக்குது அமெரிக்கா. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம். 2 நாள் பயணமாக பிரிட்டன் போன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டு பிரதமர் கேர் ஸ்டாமரோடு சேர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மோடிக்கும் தனக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. I'm very close to India. I'm very close to the Prime Minister of India. I spoke to him the other day, wished him a happy birthday. We have a very good relationship. He put out a beautiful statement too. We have. இப்படி சொன்னார் இல்லையா ட்ரம்ப். சொன்ன சில மணி நேரங்களிலேயே ஈரானுடைய ஷபாகர் துறைமுகத்தில் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கான பொருளாதார தடை விலக்குகள் அப்படிங்கிறது வரும் 29ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அமெரிக்கா தான் கொடுக்குது. இது தொடர்பான அமெரிக்காவுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானை தனிமைப்படுத்துறதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வந்த பிறகு ஷபாகர் துறைமுகத்தை இயக்குபவர்களுக்கும் ஈரானை போலவே தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த முடிவுங்கிறது இந்தியாவின் வர்த்தக திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். 2003ஆம் ஆண்டு இந்தியா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் போக்குவரத்து வழித்தடங்களை மேம்படுத்துவது குறித்த ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஷபாகர் துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கும் அங்கிருந்து ஆப்கானிஸ்தானுடைய ஜராங் நகருக்கு ரயில் பாதை அமைப்பதற்கும் இந்தியா ஒப்புக்கொள்ளுது. இப்போ 2016ஆம் ஆண்டு பிரதமர் மோடி ஈரானுக்கு சென்றபோது ஷபாகர் துறைமுகத்தை போக்குவரத்து மையமாக பயன்படுத்தணும், அதனுடைய வளர்ச்சிக்கு இந்தியா சார்பில் 4500 கோடி ரூபாய் செலவிடவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதெல்லாம் கடந்த காலம் நடந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டில் ஷாஹித் பெஹெஷ்டி துறைமுகம் திறக்கப்படுது. அதுக்கு பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு துணை நிறுவனத்தின் மூலமாக ஷபாகர் துறைமுகத்தினுடைய கட்டுப்பாட்டை இந்தியா எடுத்துக்கொண்டது. கடந்த ஆண்டு இந்தியா மற்றும் ஈரான் இடையே இந்த துறைமுகத்தினுடைய கட்டுப்பாடு தொடர்பாக 10 ஆண்டு கால ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. இது ஆண்டுதோறும் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய தேவையை நீக்கக்கூடியதாக மாறியது. அப்போ ஷபாகர் துறைமுகத்தினுடைய மீதான இந்தியாவுடைய நீண்டகால கட்டுப்பாட்டையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக அது மாறுச்சு. இந்த துறைமுகம்ங்கிறது இந்தியா, ஈரான், ரஷ்யா இந்த நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய சரக்குகளுடைய போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா, அது செலவு மட்டும் இல்லை, நேரத்தையும் கணிசமாக குறைக்கக்கூடியதாக இந்த துறைமுகம் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு அம்சம். சுயஸ் கால்வாய் வழியாக செல்லக்கூடிய வழக்கமான வழியை காட்டிலும் இது 30% குறைவானது. அதேபோல் 40% குறைந்த நேரம் எடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஷபாகர் துறைமுகம் இருக்கு இல்லையா, இது ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குறதுல முக்கிய பங்கு வகிப்பதனால அமெரிக்கா இந்தியாவுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு தடை விலக்குகளை வழங்கியிருந்துச்சு. இப்போ இந்த ஷபாகர் துறைமுகத்திற்கான தடை விலக்கை அமெரிக்கா நீக்கியதுனால இந்தியாவுக்கு பல முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கும் அங்கே உட்கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ளவும் இந்தியா பல $100 மில்லியன் முதலீடு செய்திருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையால் இந்த திட்டங்களுக்கான நிதி பரிவர்த்தனைகள் நிறுத்தப்பட்டுரும். இந்த திட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அமெரிக்காவுடைய தடைகளுக்கு ஆளாக நேரிடும். அதேபோல் ஷபாகர் துறைமுகத்தின் மூலமாக இந்தியா பாகிஸ்தானை கடந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்துச்சு. தடை காரணமாக இந்த வர்த்தக பாதை அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம்ங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அதாவது சர்வதேச வட தெற்கு போக்குவரத்து பாதை இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தையும் இது பாதிக்கக்கூடியதாக மாறும். சர்வதேச வட தெற்கு போக்குவரத்து பாதை அப்படிங்கிறது இந்தியா, ஈரான், அஜர்பைஜான், ரஷ்யா, மத்திய ஆசியா, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய 7200 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மல்டி மோடல் போக்குவரத்து பாதை. இது கப்பல், ரயில், அது மட்டும் இல்லாமல் சாலை வழிகளை உள்ளடக்கியதாக இந்த போக்குவரத்து பாதை இருந்துட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்புங்கிறது இந்த திட்டத்தை முழுமையாக நிறுத்திவிடாவிட்டாலும் கூட அதனுடைய வேகத்தை குறைத்து இந்தியாவுக்கு பல புதிய சவால்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதுதான் நான் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரட்டை நிலைப்பாடுகளுக்கு அவங்க தொடர்ச்சியாக எப்போதும் போல செயல்பட்டு இருக்காங்க. இப்போதும் அதுதான் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம நட்பு நாடுன்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் நமக்கு எதிரான நடவடிக்கைகளை, நமக்கு எதிரான நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை, வரி உள்ளிட்ட அம்சங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை தான் அமெரிக்கா எடுத்திருக்கிறது.